அத்தியாயம் 7. அன்புவின் உடலை எரித்து 3 நாட்கள் கடந்து விட்டன. ஆறுதல் சொன்னவர்கள் ஒவ்வொருவராக கலைந்து சென்ற பின் இறுதியாக சிவா மட்டும் எஞ்சியிருந்தான். உனக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீ வேணும் நம்ம வீட்டில் வந்துடுறடா என்று சொல்ல, வேண்டாம் சிவா என்று நான் மறுத்துவிட்டேன். அவனும் கிளம்பி போக தயாராக இருந்தான். ஆனால் நான் அவனை என்னுடன் தங்கியிருக்கும்படி கேட்டுக்கொண்டேன். ஒரு வகையில் மகாவுடனான தனிமையை தவிர்ப்பதற்காகவே அவனை இங்கிருக்க சொன்னேன். எல்லாவற்றையும் அவசர கதியில் செய்து முடித்தாகிவிட்டது. ஆனால் அதையெல்லாம் இப்போது சரியான முறையில் சீர்படுத்த வேண்டும். மகாவும் நானும் பரஸ்பரம் தங்கள் அந்தரங்கத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறவர்கள். அப்படியானவளிடம் எப்படி பொய்யாக நடிக்க முடியும்? அது எப்படி சாத்தியமாகும்? எனக்கு சத்தியமாக புரியவில்லை. ஆனால் சாத்தியப்படுத்தியே ஆக வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் அன்பப்பா அன்பப்பா என்று என்னுடன் ஆசையாகவும் அன்பாகவும் பழகும் அந்த குட்டி பெண். குழந்தைகளுடன் பழகுவதிலும் கூட எனக்கு பெரிதாக பரிச்சயமில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் எப்படி இவர்கள் இருவரை கையாளப் போகிறேன் என்று எனக்கு சற்று பயமாகவே இருந்தது. 2 நாட்கள் எப்படியோ சிவாவை வீட்டில் வைத்து ஓட்டிவிட்டேன். ஆனால் இன்று அவன் அம்மா ஊரிலிருந்து வருவதாக சொல்லி அவனும் கிளம்பிவிட்டான். படுக்கை அறையில் நானும் அன்புவும் தனித்தனியாக இருக்கும் ஒற்றை கட்டில்கள் படுத்துக்கொள்வோம். நேற்று வரை சிவா என்னுடன் இருந்ததால் நான் அவனுடன் ஹாலில் படுத்துக்கொண்டேன். மகாவும் பாப்பாவும் அறைக்குள் படுத்து கொண்டனர். ஆனால் என்றும் நான் வெளியேவே சென்று படுத்தால் மகாவுக்கு என் மீது சந்தேகம் வந்து விடலாம். ஆதலால் இன்று நான் அவர்களுடன் தான் படுத்துக்கொள்ள வேண்டும். இன்னமும் அந்த குட்டி பெண்ணின் பெயர் எனக்கு தெரியாது. மகா அவளை குட்டிமா குட்டிமா என்று அழைக்கிறாள். அதுவும் நிறைய நேரங்களில் தங்கம், செல்லம், அம்மு என்று தான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறாள். எல்லாவற்றுக்கும் மேல் அன்பு அவளை எப்படி அழைப்பான் என்றும் எனக்கு தெரியவில்லை. 2 நாட்களாக நான் ஒருவாறு சமாளித்து விட்டேன். எப்படியோ இன்றைய நாளும் சுமூகமாக முடிந்துவிட்ட திருப்தியில் நான் படுக்கையில் விழ, அப்பா கதை சொல்லுங்க என்று என் மீது தாவி ஏறிக்கொண்டாள் அந்த சின்னவள். கதை சொல்வதா? நான் சொல்லும் கதையெல்லாம் படு உக்கிரமாக இருக்கும். இவள் வயதுக்கு கண்டிப்பாக பொருந்தாது என்று எண்ணும் போதே, அப்பாவை தொல்லை பண்ணாதரா அம்மு, வா நான் கதை சொல்கிறேன் என்று மகளை தூக்கி கொண்டு அருகே இருந்த அன்புவின் கட்டிலுக்கு போய்விட்டாள். அவர்கள் இருவருக்கும் அந்த ஒற்றை கட்டில் ஓரளவு போதுமானதாக இருந்தது. நான் அன்பப்பட்ட தான் கதை கேட்பேன் என்று அவள் அடம் பிடிக்க, என் முகம் பார்க்க நான் தயக்கமாக அவளை ஏறிட்டேன். நான் இன்னைக்கு சூப்பராக ஒரு கதை சொல்கிறேன். என் செல்லம் இல்லை, என் பட்டு இல்லை, என் அம்மா இல்லை என்று கொஞ்சி கெஞ்சி மகளை அருகே படுக்க வைத்து கொண்டாள். இவள் மகளை பெயரிட்டே கூப்பிட மாட்டாளா? என்ன பெயராக இருக்கும் என்று நான் குழம்பிக் கொண்டிருக்கும் போதே சாய்வாக ஒற்றை கையில் தலையை தாங்கி கொண்டு கதை சொல்ல ஆரம்பித்தாள். முதலில் சினிங்கினாலும் பின் அவள் மகாவிடம் அமைதியாக கதை கேட்கும் மனநிலைக்கு போய்விட்டாள். சரி சொல்கிறேன், ஆனால் நீ கதை கேட்டுறதும் தூங்கிடணுமோ, தொல்லை பண்ணக்கூடாது, புரிஞ்சுதோ என்ற உடன்படிக்கையுடன் ஆரம்பித்த மகா, ஒரு பெரிய காடு, அங்கே சில மிருகங்கள் எல்லாம் வாழ்ந்துச்சான் என்று பழைய முறையில் ஒரு கதையை ஆரம்பித்தாள். நான் மல்லாந்து படுத்துக்கொண்டு மின் காற்றாடியை பார்த்து கொண்டிருக்க அவள் குரல் காற்றோடு கலந்து என் காதுகளில் விழுந்தது. சிங்கம் புலி மாதிரியாமா என்று குட்டிமா இடையிட, ஆமாம், சிங்கம், புலி, மான், குரங்கு, நரி, முயல், இப்படி நிறைய மிருகம். மகா அழகாக அவளுக்கு பதில் சொல்லிக்கொண்டே தன் கதையை தொடர்ந்தாள். என்னை மறந்து நானும் அவள் கதையில் ஆழ்ந்தேன். அப்போது காட்டில் இருந்த நரி பக்கத்தில் இருந்த கிராமத்துக்கு உணவு தேடி போச்சான். அப்படி தேடி போயிட்டு இருக்கும்போது அந்த கிராமத்தில் இருந்த நாய்ங்க எல்லாம் இந்த நரியை துரத்த ஆரம்பிச்சிருச்சான். பயந்து ஓடி வந்த நரி அங்கே நீல சாயம் கலந்து வச்சிருந்த தொட்டியில் விழுந்துருச்சான். அச்சோ பாவம் அந்த நரி என்று குட்டிமா பரிதாபப்பட்டு உச்சி கொட்டிய போது என் இதழ்களில் மெல்லிதாக ஒரு புன்னகை அரும்பியது. அப்புறம் அந்த நரி அந்த நீல சாயத்தோடவே காட்டுக்குள்ளார போகவும் எல்லாரும் பயந்துட்டாங்க. ஏதோ புதுசாக ஒரு மிருகம் வருதுடோய்
அப்படின்னு. அப்புறம் என்னாச்சு? அந்த தந்திரமான நரி அவங்க பயத்தை எல்லாம் பயன்படுத்திக்க ஒரு திட்டம் போட்டுச்சு. திட்டமா? திட்டம்தான். எல்லார்கிட்டையும் நான் தான் கடவுளோட தூதன் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிருச்சு. அங்கிருந்த மிருகங்கள் எல்லார் மூலமாகவும் தனக்கு தேவையான எல்லாத்தையும் அதிகாரமாக கேட்டு வாங்கிக்கிச்சு. ஆனால் அது மட்டும் அந்த நரி செய்யலை. அந்த காட்டில் இருந்த மற்ற எல்லா நரியும் துரத்தி விட்டுருச்சு. ஏன்னா இதுவும் நரி தானே. அந்த நரிங்க இதை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா இப்படி சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருந்த அந்த நீலச்சாய நரி ஒரு நாள் செம்மையாக மாட்டிக்கிச்சா? ஆமாம், மாட்டிக்கிச்சு. அதோட கெட்ட நேரம் காட்டில் அன்னைக்குன்னு பார்த்து சரியான இடி மின்னல் மழை. அப்போன்னு நரிங்க கூட்டம் எல்லாம் ஊழையிட பதிலுக்கு நம்ம நீலச்சாயத்தில் இருந்த நரியும் சேர்ந்து ஊழையிட்டுருச்சு. ஊழை எப்படி இடுவாங்கம்மா என்று மகள் கேட்டு வைக்க, அது என்று தயங்கிய மகா பின் சிரமப்பட்டு மகளுக்காக ஊழையிட்டு காட்டினாள். என் உதட்டில் விழுந்த சிரிப்பை அமைதியாக பல்லை கெடுத்து அடக்கி கொண்டேன். சரி, அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேளு என்றவள் தொடர்ந்து. அந்த நரி மலையில் நனைஞ்சு அதோட நீல சாயம் மொத்தமும் வெளுத்து போச்சு. ராஜா வேஷமும் களைஞ்சு போச்சு என்று மகா ஆர்வமாக சொல்லி கொண்டிருக்கும் போதே குட்டுமா கொட்டாய் விட அப்புறம் அந்த நரியை மற்ற மிருகங்கள்லாம் சேர்ந்து கொன்றுச்சு என்று மகா கதையை முடித்தாள். என்று குட்டிமாவின் குரல் சுருதி இறங்க, கதை புரிஞ்சிச்சா குட்டிமா என்று கேட்டாள். புரிஞ்சிச்சுமா என்று தூக்க கலக்கத்துடன் குட்டிமா சொல்ல, என்ன புரிஞ்சிச்சு என்று மகா மகளை துருவினாள். அட புரிஞ்சிச்சுமா என்று குட்டிமாவின் கண்கள் சொருகவும், அந்த நரியோட நிலைமை என்னாச்சு பாத்தியா? அதுக்கு தான் பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, சரியா என்று மகா பழைய பாணியில் கருத்து வேறு சொல்லி முடித்திருந்தாள். பொய் சொல்ல மாட்டேம்மா என்று குட்டிமா விட்டால் போதும் என்று அரைகுறை தூக்கத்திலேயே சொல்லிவிட்டு அடுத்த சில நொடிகளில் ஒரு பக்கமாக சாய்ந்து படுத்து உறங்கிவிட மகளை தட்டி கொடுத்து கொண்டே அவளும் உறங்கி போய்விட்டாள். கொடுத்து வைத்தவர்கள் படுத்த மாத்திரத்திலேயே உறங்கிவிட்டார்கள். எனக்கு தான் தூக்கம் வரவில்லை. சில நாட்களாகவே தூக்கம் எனக்கு போக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. அமைதியாக யோசித்து கொண்டிருந்தேன். அந்த நீலச்சாய நரியின் கதையுடன் மகா சொன்ன கருத்து எனக்கு நினைவுக்கு வந்தது. பொய் சொல்லக்கூடாதா, ஏமாற்றக்கூடாதாமே. பொய் சொல்லாமல் இருந்திருந்தா அந்த நரி ராஜாவாக வாழ்ந்திருக்க முடியுமா? உண்மையிலேயே அந்த நீலச்சாயத்தை தேடி போய் ஒன்றும் அது உள்ளலை. அந்த நரி தனக்கு அமைந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிச்சு, அவ்வளோதான். அதில் தவறு ஒன்றும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. கொஞ்ச நாட்கள் வாழ்ந்தாலும் அது ராஜாவாக சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தது. பல வருடங்கள் அடிமையாக வாழ்வதற்கு ஒரே ஒரு நாள் ராஜாவாக வாழ்ந்து செத்து போய்விடலாமே. அதற்கு போய் புரட்டு என எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், செய்யலாம். யோசித்து கொண்டே நான் திரும்பி படுக்க மகா குட்டிமாவை அணைத்து கொண்டு அசந்து தூங்கி கொண்டிருந்தாள். மெதுவாக எழுந்து நான் வெளியே வந்தேன். தனியாக என் பையில் மறைத்து வைத்திருந்த சிகரெட் பாக்கெட்டையும் லைட்டரையும் எடுத்துக்கொண்டு வாயிற்கதவை வெளித்தாப்பால் போட்டுவிட்டு மாடிக்கு சென்றேன். அந்த சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து புகையை தள்ளும்போது ஏகாந்தமாக ஒரு உணர்வு. அமைதியாக அந்த இரவையும் குளிரையும் உணர்ந்தபடி இழுத்து நான் புகையை விடும்போது அசம்பாவிதமாக ஒரு சிரிப்பு சத்தம். பதறிக்கொண்டு நான் சிகரெட் துண்டை நழுவ விட்டு விட்டேன். பிறகுதான் கவனித்தேன். இவனா என்று அலட்சியமாக மீண்டும் புதிதாக ஒன்றை எடுத்து வாயில் வைத்து பற்ற வைத்து கொண்டே, எங்கடா போன நீ என்று கேட்டேன். உன்னை விட்டு எங்கடா போயிட போகிறான் என்றான் அவன். நான் உன்னை தேடினேன் தெரியுமா என்று நான் சொல்ல, நீ என்ன தேடின மாதிரி
நானும் உன்னை தேடினேன் தெரியுமா என்ற நக்கலை முதலில் நான் புரிந்து கொள்ளவில்லை. நான் எங்கடா போனேன்? நான் இங்கே தானே இருக்கேன் என நான் கேட்க, நீ இங்கே தான் இருக்க, ஆனால் யாரா இருக்க என்று கேட்டான் அவன் பதிலுக்கு. நான் அவனுக்கு பதில் சொல்லவில்லை. அலட்சியமாக சிரித்தேன். உனக்கு நீயே கொள்ளி வச்சுக்கிட்டு எப்படா உன்னால் சிரிக்க முடியுது என்று அவன் தீவிரமாக கேட்டபோது மீண்டும் நான் சத்தமாக சிரித்தேன். எப்படி ஒரு காரியத்தை செஞ்சுருக்கேன்னு உனக்கு தெரியுதாடா அறிவு? நான் இப்போ அறிவில் அன்பு என்று நான் அமைதியாக பதில் சொல்ல, அப்போ நான் யார் என்றான் அவன் என்னை முறைத்தபடி. நீ ஒன்றும் அன்பு இல்லை, என்னோட ஹலூசினேஷன். அன்பு மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு இருக்க என்னோட மனசாட்சி என்று நான் தெளிவாக சொல்ல, சரிடா நான் உன் மனசாட்சினா என்ன நீ எப்படி ஏமாற்ற முடியும்? எனக்கு தான் தெரியுமே நீ அறிவுன்னு என்று அவன் கேட்டான். நான் அறிவு இல்லைன்னு ஆன பிறகு என் மனசாட்சி நீ மட்டும் எப்படி அறிவாக இருக்க முடியும்? இனிமே நீயும் அன்பு தான் என்று நான் தெளிவாக சொல்ல, அன்பு அன்புன்னு ஒன்று நீயே சொல்லிக்கிட்டா மட்டும் நீ அன்பு ஆகிடவே முடியாதுடா. முக்கியமாக மகா கிட்ட நீ பொய் சொல்கிறது நியாயமே இல்லை என்றான். நியாயம் இல்லை தான், ஆனால் எனக்கு வேறு வழியும் இல்லையே என்று நான் சொல்ல, இது தேவையில்லாத வேலைடா. நீ அன்பாக மாற வேண்டிய அவசியமே இல்லையே. உனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது, அதை நீ இப்போ தொலைச்சிட்டு நிற்கிறடா. நான் ஒன்றும் அப்படி யோசிக்கல. அறிவு அறிவுன்னு உன் பேர் சோசியல் மீடியா எல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லோரும் நீ எழுதின நாவல் பற்றியும் உன்னை பற்றியும் தான் பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. எழுத்தாளன்கிற உன்னோட அங்கீகாரத்தை நீ இப்போ இழந்துட்டு நிற்கிறது உனக்கு புரியுதா இல்லையா என்று சீரலாக கேட்க, நான் ஏளனமாக, உனக்கு தான்டா புரியல. நாம் உயிரோடு இருந்தால் ஒரு காக்கா கூட நம்மளை தேடி வராது. அதுவே செத்து போயிட்டா இந்த உலகமே அப்படி தான்டா. உயிரோடு இருக்க எவனையுமே கொண்டாடாது, பாராட்டி பேசாது. பாரதியாரை கூட செத்த பிறகு தானே அவரையும் அவர் கவிதைகளையும் கொண்டாடினாங்க. ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு என்ன கிடச்சதுன்னு நினைக்கிற? இன்றைக்கி அவருக்கு கிடச்ச இந்த பேரும் புகழும் அன்னைக்கு அவருக்கு கிடச்சிருந்தா அந்த மனுஷன் சந்தோஷப்பட்டிருப்பார் இல்லையா? பல நேரங்களில் எழுத்தாளனோட மதிப்பு அவன் வாழும்போது புரியறதே இல்லைடா. செத்த பிறகு தான் பாராட்டுறாங்க, அப்புறம் அவார்ட்லாம் கொடுப்பாங்க. ஆனால் என் விஷயத்தில் நான் சாகலை. ஐ ஆம் ஸ்டில் ஹியர். இவங்க பேசுகிறத புகழ்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்டா. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, இப்படி யாருக்காவது கிடைக்குமா? நான் இப்போ தான்டா ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் என்று நான் பேசுவதை அவன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அடுத்த வார்த்தை பேசுவதற்கு இல்லை. என்னை கார்னர் செய்ய அவனுக்கு இருந்த ஒரே காரணமும் புஷ் என்று போய் விட்டது. என்னடா சைலண்ட் ஆகிட்ட, உனக்கு பேசுகிறதுக்கு பாயிண்ட் இல்லையா என்று நான் நக்கலாக சிரித்து கொண்டே கேட்க, நான் சொல்கிறது நீ சரியாக புரிஞ்சுக்க மாட்டாடா அறிவு. உன்னால் அன்போ வாழ முடியாது, அது ரொம்ப கஷ்டம் என்றவன் பொறுமையாக என்னை எச்சரிக்கை செய்தான். நான் அசைந்து கொடுக்கவில்லையே. அப்படியா, சரி பார்த்துக்கலாம் என்று நான் அலட்சியத்துடன் பதில் சொல்ல, பார்ப்போம் என்றவன் கண்கள் என்னை ஒரு மாதிரி பரிதாபத்துடன் பார்த்தது. நான் அதை பொருட்படுத்தவே இல்லை. மற்றொரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துவிட்டு நிமிர்வதற்குள்ள ஆளை காணும் போய்விட்டான். திடீரென்று அன்புவாக வந்து நிற்கும் அந்த கற்பனை ரூபத்தின் நோக்கம் என்ன எனக்கு சுத்தமாக புரியவில்லை. அந்த சிகரெட்டையும் முழுமையாக ஊதி தள்ளிவிட்டு கதவை திறந்து அறைக்குள் வந்தேன். மகாவும் குட்டிமாவும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள். தெருவிளக்கின் மஞ்சள் வெளிச்சம் கண்ணாடி ஜன்னல் வழியாக மகாவின் முகத்தில் பட்டு மினுமினுத்தது. இந்த பெண் தூங்கும்போது கூட அவ்வளவு அழகாக இருக்கிறாள். இவ்வளவு அருகில் எத்தனை நாட்களுக்கு நான் கட்டுப்பாட்டுடன் இருக்க முடியும் என்று தெரியவில்லை. சத்தம் வராமல் ஜன்னல் திரைசீலைகளை மூடிவிட்டு வந்து என்னிடத்தில் படுத்து கொண்டேன். அன்பு இருந்த இடத்தில் இப்போது அவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு வகையில் நல்ல விஷயம்தான். இல்லையெனில் நான் தனியாக கிடந்து தவித்திருக்க வேண்டும். என் சோகத்தையும் துயரையும் கூட எவரும் பகிர்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள். இப்படி யோசித்து கொண்டே சில நிமிடங்களில் என்னை மறந்து நானும் தூங்கி போனேன். ஆனால் 1 மணி நேரம் கூட எனது உறக்கம் நீடிக்கவில்லை. அம்மா அழுது வடிந்த முகத்துடன், உன்னால தான்டா, உன்னால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டமும் உன்னால தான் என்று திட்டுகிறார்.
அப்பா என்னை பெல்ட்டால் அடிக்கிறார். அடித்து கொண்டே, அன்பு எப்படி இருக்கான் பாரு, நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்க என்று கேட்கிறார். அவர் கேள்விக்கு பதில் தேடும்போது, தேவிகா, எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க, எத்தனை நாளைக்கு நம்ம இப்படி இருக்கிறது என்ற அப்பாவிடம் தன் உரிமையை கோருகிறார். அடித்து கேட்கிறார். அதற்குள் நிரஞ்சனா முதலை கண்ணீருடன், இவன் என்னை கெடுக்க பார்த்தான் என்று பழிபடுகிறாள். இல்லை இல்லை என்று நான் கதறுகிறேன். அப்பா என் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டார். அங்கே அன்புவின் சிதைந்த உடல் கிடக்கிறது. எதிரே அந்த பிணவரை மனிதன் என்னை பார்த்து கோரமாக சிரிக்கிறான். நீ ரட்டையா சார்? நான் கூட பேயின்னு நினச்சிட்டேன். நான் பதில் சொல்லாமல் அன்பின் முகத்தை பார்க்கிறேன். இப்போது அவன் கை கால்கள் எல்லாம் சாதாரணமாக இருக்கின்றன. நான் நல்லதாண்டா இருக்கேன் என்று அவன் எழுந்து அமர்ந்து கொள்கிறான். எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. எங்கே என் மக? எங்கடாவ? அவன் குரல் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்குள் மகா அங்கு வருகிறாள். நான் வராதே என்று கை காட்டுகிறேன். அதற்குள் அவள் அங்கு வந்து விடுகிறாள். அன்பு அவள் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த தாலியை பார்த்துவிட்டு கொதிப்படைகிறான். அவன் கண்கள் சிவக்கவும் என்னை பயம் பற்றி கொள்கிறது. நான் பின் வாங்குவதற்குள், அட பாவி, அவன் என் லவ்வர்ரா என்றவன் உக்கிரமாக என்னை நெருங்கி என் சட்டையை பிடித்து உலுக்குகிறான். என்னால் அசைய முடியவில்லை. சாரி அன்பு, எனக்கு வேற வழி தெரிலடா என்று நான் சொல்லவும் அவன் கோபம் அதிகரித்து விடுகிறது. ச்சே, எவ்வளோ கேவலமான காரியத்தை பண்ணிட்டு என்கிட்ட சாரி வேற கேட்குறியாடா நீ என்றவன் கரங்கள் என் சட்டையிலிருந்து என் கழுத்துக்கு இடம் மாறி விடுகிறது. அடுத்த நொடி, சாவுடா என்று உக்கிரமாக கத்திக்கொண்டே என் கழுத்தை நெருக்கிறான். அன்பு, விடு விடு, எனக்கு வலிக்குதுடா, விடு, மூச்சு முட்டுதுடா என்று நான் மூச்சுக்காக திணற அவன் இன்னும் இன்னும் அழுத்தி நெருக்கிறான். என்னை கொல்லாமல் விட மாட்டான் என்று எனக்கு தோன்றியது. அவ்வளவுதான், நான் செத்துவிடப் போகிறேன் என்று எண்ணும்போது மென்மையாக ஒரு கரம் என் கன்னங்களை பற்றுகிறது, நெற்றியை தடவுகிறது. ஒரு பெண் குரல் காற்றில் கலந்து வந்து என் செவியை தீண்டிய கணம் காட்சிகள் எல்லாம் மறைந்து விட்டன. பிரேமியோ என்று நான் எண்ணுகையில், அன்பு, என்னாச்சு அன்பு என்கிறாள். இவள் பிரேமி இல்லை. பின்பு யார் இவள்? அன்பு என்று அழைக்கிறாள். நினைவு வந்துவிட்டது. அவள் மகா, அன்புவின் காதலி. இல்லை இல்லை, இப்போது அவள் என் மனைவி, அன்பாக இருக்கும் என் மனைவி. அப்படியெனில் நான் தான் அன்பு. அன்பு, என்னாச்சு என்னாச்சு அன்பு என்று மீண்டும் மீண்டும் மகா பதட்டத்துடன் அழைக்கிறாள். நான் தான் இப்போது அன்பு. அவள் என்னை தான் அழைக்கிறாள். அந்த நொடியே நான் அவசரமாக கண் விழித்து கொள்ள மகாவின் மூச்சு காற்று என் முகத்தில் மோதியது. அவள் கண்கள் என்னை அக்கறையுடன் பார்த்திருந்தன. கண்ணாடி வளையல்கள் குலுங்கும் அவள் கரம் என் கண்களை பற்றி இருந்தன. கனவிற்கும் நிஜத்திற்கும் இடையே நான் தன்னந்தனியாக மிதந்து கொண்டிருந்தேன். தொடரும். கதையை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. எங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் மோனசா ஆடியோ நாவல்ஸ் அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் உங்கள் ஸ்டோரி டெல்லர் ராஜசேகரன் போஸ்.